அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி கண்ணவே வருக வென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. ரெடி 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 ஜி மேஜர். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாகினும் பச்சை பிள்ளையாகினும். மங்கள விளக்கு ஏற்றும் நேரம்.
தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துள்ள ஒன்று, மங்களகரமான நிகழ்வுகளின் போது செய்யக்கூடிய ஒன்று. இந்த மங்கள விளக்கானது 3 பகுதிகளை கொண்டுள்ளது போல கிறிஸ்துவமும் தந்தை மகன் தூய ஆவியின் 3 பகுதிகளாக உள்ளது. இதை ஏற்றும் விதமாக முதலில் விழாநாயகர் அருட்சகோதரர் ஆ. சந்தியாகு அவர்களை முதல் திரியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தது பெஸ்கி கல்லூரி இல்ல அதிபர் ஃபாதர் மைக்கேல் தாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக கருமாத்தூர் கல்லூரியின் செயலர் அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காவது திரியை ஏற்ற திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அருட்தந்தை சகாயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்தாவது திரியை இந்த திருத்தலத்தின் பங்கு தந்தையும் வட்டார அதிபருமான அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் சற்று அமரவும். திருப்புலி முன்னுரை. விதை ஒன்று செடியானது, செடி மரமானது. மரத்தின் விழுதுகள் பலவாயின, விதையை வரவேற்கும் விழுதுகள் நாங்கள். இன்று தனது 50வது ஆண்டு துறவறப் பணியினை மூவொரு கடவுளின் ஆசீருடன் சிறப்பாக ஆற்றி வரும் பொன்விழா நாயகரான
அருட்சகோதரர் ஏ சந்தியாகு சேசா அவர்களை இந்த பொன்னாளில் வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறோம். சகோதரரின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவினை சிறப்பிக்க அவரது உடன் பிறப்புகளுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களின் பிள்ளைகள் ஆகிய எங்களுக்கு அவருடைய 50ஆம் ஆண்டு பொன் விழாவினை சிறப்பிக்க வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி நவில்கின்றோம். உலகில் பிறந்த அனைத்து மனிதர்களின் வாழ்விலும் ஒரு புனிதமான கதை இருக்கும். அதுபோல இன்று தம் 50வது பொன்விழாவை கொண்டாடும் நம் பாசமிகு அருட்சகோதரர் ஏ சந்தியாகு அவர்களின் வாழ்விலும் ஒரு புனித கதை உள்ளது. தம் வாழ்வாலும் செயலாலும் மற்றவரின் கண்ணீரை துடைத்து கொண்டிருப்பவர் இவர். 1953ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் நாள் திரு ஆரோக்கியம் திருமதி அந்தோணி அம்மாள் அவர்களுக்கு 2வது புதல்வராக பிறந்தவர். ஒரு சகோதரரையும் 5 சகோதரிகளையும் கொண்டவர். பள்ளி செல்லும் பொழுதே தம் சொந்த உழைப்பில் கல்வி கற்க விரும்பி 10 வயதினிலே பூ பறித்தல், சேறு மிதித்தல், வரப்பு கட்டுதல் என பல பணிகளை மேற்கொண்டவர். கடவுள் அனுப்பிய ஒளி விளக்கு நீ, உன்னை ஒளிரச் செய்வதை விட உன் ஒளியால் மற்றவர்களை மிளிரச் செய்வாயாக என்னும் வார்த்தையின்படி இவரது ஆன்மீக வாழ்விற்கு அடிக்கோடிட்டவர்கள் சிஐசி அருட்சகோதரிகள் விக்டர் மேரி போர்ஜியா அவர்களின் ஆன்மீக தூண்டுதலின் விளைவாக திரு இருதய சகோதரர்கள் சபையில் சேர விரும்பிய அவரை அவருடைய ஆன்மீக குருவாகிய அருள் தந்தை டி ஆரோக்கியம் சேசா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இயேசு சபையில் சகோதரராக 1974ஆம் ஆண்டு தன் முதல் படிப்பினை திண்டுக்கல் பெஸ்கியில் ஆரம்பித்தார். பின்பு கடவுளின் அழைப்பிற்கு இணங்க 1974ஆம் ஆண்டிலே தன்னை இயேசு சபையில் இணைத்து கொண்டு 1974 முதல் 1976 வரை திண்டுக்கல் பெஸ்கியில் தனது நவ துறவிய பயிற்சியையும் முடித்தார். தொடர்ந்து ஓராண்டு அங்குள்ள வயதான அருள் தந்தையர்களுக்கு மருத்துவ பணியாற்றினார். 1977 முதல் 1980 வரை கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் இல்ல துணை அமைச்சராகவும் மருந்து கொடுப்பவராகவும் விவசாய நிலங்களை பராமரிப்பவராகவும் பணியாற்றினார். 1980 முதல் 1984 வரை 4 ஆண்டுகள் மேலாமடை கொண்டை மாறி ஆகிய இடங்களில் சுமார் 150 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தலைமை பொறுப்பேற்று மேனேஜராக பணியாற்றினார். 1984 முதல் 1985 வரை ஒரு வருட காலமாக மும்பை, கோவா மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களில் தனது இயேசு சபையின் இறுதி பயிற்சியினை மேற்கொண்டார். 1986ஆம் ஆண்டு தனது இறுதி வார்த்தை பாட்டின் மூலம் தன்னை இயேசு சபையில் முழுவதுமாக ஒப்படைத்தார். 1985 முதல் 1988 வரை 3 ஆண்டுகளாக தூய மரியன்னை நில சொத்து மணலூரில் அலுவலக பராமரிப்பவராகவும் கணக்காளராகவும் பணியாற்றினார். 1988 முதல் 1997 வரை பெருமாள் மலையில் உள்ள பொய்யா விளக்கு பண்ணை, புனித ஜோசப் விவசாய பண்ணை, ஈட்டிப்பள்ளம் ஆகிய இடங்களில் உள்ள எஸ்டேட்டிலும் விவசாய நிலங்களிலும் மேற்பார்வையாளராக சிறப்பாக பணியாற்றினார். 1997 முதல் 2004 வரை பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரியில் ஓராண்டு இல்ல அமைச்சராகவும் 6 ஆண்டுகள் வளாக பொருளாளராகவும் பணியாற்றி செய்தார். 2004 முதல் 2009 வரை மதுரை தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி வளாக பொறுப்பாளராக பணியினை செய்து கொண்டு 75 ஏக்கர் விவசாய நிலங்களையும் சிறப்பாக மேற்பார்வை செய்து வந்தார். 2009 முதல் 2011 வரை திண்டுக்கல் தூய மரியன்னை மேல்நிலையின் வளாக பொருளாளராகவும் மற்றும் விவசாய நிலங்களை மேற்பார்வை செய்பவராகவும் திகழ்ந்தார். 2001 முதல்
2017 வரை பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரியின் வளாக பொருளாளராக சிறப்பாக பணியாற்றினார். 2017 முதல் 2018 வரை ஓராண்டு ஓரியூர் புனித அருளானந்த திருத்தலத்தில் பொருளாளராகவும் இல்ல அமைச்சராகவும் பணி செய்தார். 2008 முதல் 2020 வரை செண்பகனூரில் இல்ல அமைச்சராகவும் வளாக பொருளாளராகவும் மற்றும் சபைக்கு சொந்தமான விவசாய நிலங்களையும் அடர் வனத்தையும் கவனித்து கொண்டார். 2020 முதல் இச்சமயம் வரை திண்டுக்கல் பெஸ்கி இல்லத்தின் இல்ல அமைச்சராகவும் வளாக பொருளாளராகவும் வயது முதிர்ந்த அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரர்களையும் பராமரிப்பவராகவும் செயல்பட்டு வருகிறார். பிரிவினை மற்றும் பாகுபாடு அறியாத இவர் ஏழை எளியவர்களின் நண்பனாக செயல்படுகிறார். நிதானத்திற்கும் புன்னகைக்கும் பெயர் பெற்றவர். கடவுள் நம்பிக்கை மிகுதி என்பதால் என்னவோ பிறரின் தவறுகளை மன்னிக்கும் குணமுடையவராகவும் ஆடம்பரம் இல்லாதவராகவும் திகழ்கிறார். தனது கடமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். உதவி என வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கக்கூடிய கரங்களுக்கு சொந்தமானவர். தன்னலமற்று பிறர் நலம் கண்டு யாரிடமும் எதனையும் எதிர்பார்க்காமல் இறைவனின் குரலை கேட்டு அவருக்கு செவிமடுத்து தனது பணியை நிறைவுடன் நிறைவேற்றும் நாயகனுக்கு பொன்விழா எடுத்து நடத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். இந்த நல்ல வாய்ப்பினை அருளிய இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இத்திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரர்களையும் அருள் சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று இத்திருப்பலியில் கலந்து அருள் சகோதரை வாழ்த்தி இறையாசிரை பெற்று செல்ல இதய மகிழ்வோடு அழைக்கின்றோம். பொன்விழா நாயகனுக்கு எங்கள் பொன்னான நல்வாழ்த்துக்கள். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே என் தேவனே, இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே என் தேவனே, இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே என் தேவனே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு
அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்சம்மரியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகில் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கைக்கு உரிய இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை அழைத்தலை இன்று புதுப்பித்து தனது 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற எங்கள் சகோதரர் சந்தியாகு மீது நீர் இரக்கம் காட்டி கனிவிரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி அன்பு புரிய வேண்டுகின்றோம். அவரில் நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் உமது மாட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வமுடன் பணிபுரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1. இறை சொற்றொடர்கள் 4 முதல் 10 முடிய. ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்க நிலங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி
என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் உன்னை பாட வந்தே அன்பனே, நல்லன்பனே, என் இனிய இயேசுவே. என்னாலுமே உன் இதயமே எந்தன் நில்லமே, எந்தன் நில்லமே. நான் உன்னை பாட வந்தே அன்பனே, நல்லன்பனே, என் இனிய இயேசுவே. என்னாலுமே உன் இதயமே எந்தன் நில்லமே, எந்தன் நில்லமே. அமுத மொழிகள் பேசும் முந்தன் வார்த்தை ஒன்று போதுமே. அமுத மொழிகள் பேசும் முந்தன் வார்த்தை ஒன்று போதுமே. அலையும் புயலும் தாக்கும் எனது மனதில் அமைதி தோணுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு மாறுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு மாறுமே. நான் உன்னை பாட வந்தே அன்பனே, நல்லன்பனே, என் இனிய இயேசுவே. என்னாலுமே உன் இதயமே எந்தன் நில்லமே, எந்தன் நில்லமே. சேயை அணைக்கும் தாயை போல என்னை அணைக்க வேணுமே. சேயை அணைக்கும் தாயை போல என்னை அணைக்க வேணுமே. நோயும் பேயும் நீக்கினாலும் நலமாய் வாழ வேணுமே. உன் கரங்கள் போதுமே, நான் சுகமாய் வாழவே. உன் கரங்கள் போதுமே, நான் சுகமாய் வாழவே. நான் உன்னை பாட வந்தே அன்பனே,
இயேசுவே என்னாலுமே உன் இதயமே எந்த நிலமே எந்த நிலமே. திருத்தூதர் பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 30 வரை. கடவுளின் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையானோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓடும் இருப்பாராக. புனித லூக்காய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஒரு நாள் அவர் ஜெனசரேத் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலையை போடுகிறேன் என்றார். அப்படியே
அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்து இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபெதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் நம்பிக்கையாளர்களின் வேண்டுதல்களுக்கு எழுந்து நின்று ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு நமக்கு சொல்கிறார், என் பெயரால் என் தந்தையிடம் நீங்கள் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று நமக்கு வாக்களித்திருக்கின்றார். இந்த மகிழ்ச்சியான நாளிலே, மங்களகரமான நாளிலே, நமது அருட்சகோதரர் சந்தியாகி அவர்கள் துறவற வாழ்விலே 50 ஆண்டுகள் கொண்டாடுகின்ற இந்த மாபெரும் பொன்னாளிலே நம்பிக்கையோடு அவருக்காக, அவரது குடும்பத்தினருக்காக, உற்றார் உறவினருக்காக, இயேசு சபைக்காக, அவர் உழைத்த மக்களுக்காக, நமது நாட்டிற்காக, உலகிற்காக நம்பிக்கையுடன் இறைவனிடம் மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரர்கள் மற்றும் துறவத்தார் அனைவரையும் நல்ல உடல் உள்ள சுகத்துடன் ஆசிர்வதித்து திரு அவையின் மக்களை உம் வழியில் நடத்திட தேவையான வரங்களை தருமாறு புனித இன்னாசியர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் நாயகனே எம் இறைவா, துறவரத்தில் 50 ஆண்டுகளாக தம்மையே முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது பாசமிகு அருட்சகோதரர் சந்தியாகு அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவா, அவர் உமது பாதையில் தமது பணியை தொடர்ந்து ஆற்றிட தேவையான நல்ல உடல் உள ஆன்மா நலனையும் பாதுகாப்பையும் கொடுத்து கரம் பிடித்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நாயகனை எம் இறைவா, அருள் சகோதரர் சந்தியாகு மச்சான் அவர்கள் இருக்கிற இயேசு சபை தாய்க்காக நன்றி செலுத்துகிறோம். இச்சபை சார்ந்த ஒவ்வொரு அருட்தந்தையர்களையும், அருள் சகோதரர்களையும், சகோதரருடன் இணைந்து பணியாற்றிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் பணி சிறக்க தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமென்று புனித இன்னாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பிறப்பிடமாம் என் இறைவா, எமது அருள் சகோதரர் பணி செய்த இடங்களில் வாழ்ந்த ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் அனைவரும் உமது அருளையும் ஆசிரையும் தொடர்ந்து சுவைத்திடவும் அன்பும் சமாதானமும் பெற்று வாழ்ந்திட வரவேண்டி புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் சிறப்பிடமே எம் இறைவா, இயேசு சபைக்கு தனது மகனை அருட்சகோதரராக அர்ப்பணித்த அருட்சகோதரர் சந்தியாகு அவர்களின் பெற்றோருக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். அவர்களுக்கு நித்திய பேரின்பத்தை அளித்தருளும். மேலும் அருட்சகோதரருடன் உடன் பிறந்தோர், அவர்களின் குடும்பங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் காத்து வழிநடத்திட வேண்டுமென்று
புனித இன்னாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பழியாய் தந்தேன் வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பழியாய் தந்தேன் வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களது சகோதரர் சந்தியாகு
இன்று புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தமது அர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஆற்றலால் உமது அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர் மேன்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமது அர்ப்பணிக்கு நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை மொக்கையென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சி மிகு மறைசாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலராகி புனித இஞ்ஞாசியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி பெறுவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என்று உறுதியுடன் இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளில் தன்னுடைய துறவற வாழ்வின் 50 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற எம்முடைய அருள் சகோதரர் சந்தியாக அவர்களுக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். தொடர்ந்து உமது வழக்கர வல்லமையால் அவரை வழிநடத்த வேண்டுமாய் இறைஞ்சி வேண்டுகின்றோம். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அஞ்சலி அஞ்சலி தெய்வமே அஞ்சலி அஞ்சலி, நீரே எமக்கு வழியானாய் தீபாஞ்சலி தீபாஞ்சலி, நீரே எமக்கு ஒளியாவாய் தூபாஞ்சலி தூபாஞ்சலி, நீரே எமக்கு எல்லாமானாய் மலரஞ்சலி மலரஞ்சலி, தீபாஞ்சலி தூபாஞ்சலி மலரஞ்சலி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இறைவனின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருவம் இதை உட்கொள்ளும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலையான வாழ்வினை அளிப்பதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றாய். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை
காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றாய். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. நான் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. திருப்பலி முடிந்தவுடனே தயவு கூர்ந்து அமைதியாக சில நிமிடங்கள் அமரவும். இறுதி ஜெபம் முடிந்த பிற்பாடு ஒரு 5 நிமிடம் பொன்விழா நாயகர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். நாமும் அவரோடு சேர்ந்து நன்றி சொல்லுவோம். ஆகவே இப்பொழுது திருப்பலி முடிந்த பிற்பாடு அமைதி காக்குமாறு அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மகிழ்ச்சிக்கு உரிய இந்த துறவற 50வது ஆண்டு விழாவில் நீர் அருட்சகோதரர் சந்தியாக அவர்களுக்கும் எங்களுக்கும் அளித்த உமது திருமகனின் உடலிலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். இவ்வாறு விண்ணக உணவாலும் பானத்தாலும் புதுப்பிக்கப்பெற்ற எங்கள் சகோதரர் சந்தியாக ஏற்கனவே உம்மை நோக்கி தொடங்கியுள்ள பயணத்தை மகிழ்வுடன் தொடர அருள்வீராக.
எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பான ஆசிரை பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனிதர் செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்கச் செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வரச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வோம். அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே.
எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே